நண்பர்களே, இந்த மீன் பேர் வந்து பார்த்திங்கன்னா செலந்தா மீன். இன்றைக்கி இந்த செலந்தா மீன் குழம்பு தான் நாம் சமைக்க போகிறோம். ஸோ ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. ஜீரகம், வெந்தயம், கொஞ்சமாக இது என்னது வடவம், நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிள்ளை, பூண்டு, கத்தரிக்காய் எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், உப்பு, புளி, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட வந்து சேர்த்துடலாம். வாங்க மீனை க்ளீன் பண்ணிடலாம். இந்த மீனுக்கு தோலை இப்படி தான் இருக்குமா? இந்த மீன் சுதும்பு மீன் மாதிரி இருக்கும். ஒருவேளை இது வந்து சின்ன சைஸோ, பெருசாக வளர்ந்தா செதில் வளர்ந்துடுமோ? மீனே இந்த சைஸ் தான் இருக்கும், இதுக்கு மேலே வளராது. இதுக்கு மேலே வளராது. இதை பார்த்தாக்க இந்த கண்டங்குஞ்சின்னு சொல்லுவாங்க, அது கெண்டை குஞ்சா அந்த மாதிரி இருக்குது. அப்படி க்ளீன் பண்ணிட்டு காமி. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் செலம்பா மீன் தானே, செலந்தா மீன் வீடியோ நம்ம போட்டது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த செலந்தா மீன் வீடியோ வந்து நம்ம சேனலில் போடுறோம். குழம்பு மட்டும்தானா? குழம்பு வைக்கலாம், வறுவலும் செய்யலாம். ஓகே, இந்த மீன் ஒரு 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கா? நண்பர்களே, இந்த மீன் வந்து 50 ரூபாய்க்கு ஒர்த்தா என்னன்றதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். இந்த மீன் வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மீன் வந்து வறுவலுக்கு அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெத்திலி மீன் கிடைக்காதவங்க இதை வந்து நெத்திலி மீன் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்லாம். ஆமாம், அது பார்த்தாலே நெத்திலி மீன் மாரி தான் இருக்குது. ஆனால் என்ன, நெத்திலி மீன் வந்து நீட்டு போக்கில் இருக்கும் கரெக்டாக. இது வந்து கொஞ்சம் அப்படியே கட்டையாக சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அந்த க்ளீன் பண்ண வலிக்கும் காமியா. பாருங்கள். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ண மீன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாத மீன். இப்போது நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மீனை வந்து இதில் சேர்த்துடலாம். காமி, பாருங்கள். என்ன மீன் சொன்னேன்? செலந்தா மீன். செலந்தா மீன். இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும். வீடியோட எண்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இது என்ன மீன் சொன்னேன்? செலந்தா மீன். செலந்தா மீனை வறுக்க போகிறோம். ஸோ தோசைகளில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்படியே ஒரு மீனாக அடிக்கிட வேண்டிதான். மொத்தமாக எத்தனை மீனுன்னு நான் சொல்கிறேன். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, மொத்தம் 12 மீன் ஆச்சு. அப்படியே சும்மா வறுத்து எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பார்த்துட வேண்டிதான். ஸோ செலந்தா மீன் தானே. இந்த செலந்தா மீன் குழம்பு வந்து ரெடியாக இருக்குது. நான் வீடியோட கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம மீனை திருப்பிடலாம். செம்மையாக குக் ஆகிட்டு மீன். இந்த மீன் பேர் தான் எனக்கு வந்து ஞாபகத்தில் நிற்க மாட்டேங்குது.
என்ன மீன் சொன்னேன்? செலந்தான். செலந்தா மீன். இன்னொரு பேர் இருக்கு. மட்லீஸ். மட்லீஸா? நண்பர்களே 2 பேர். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செலந்தா மீன், இன்னொன்று மட்லீஸ். நம்ம அழகாக வந்து இந்த மட்லீஸை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு அருமையான மீன். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான மீன். மீன் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் இந்த மட்லா மீன் தானே, மட்லி மீன், செலந்தா மீன் கண்டிப்பாக வாங்கி குழம்பு வச்சு அண்டு வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நல்லா இப்போ இந்த மீன் வந்து நல்லா வெந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். காமி பார்ப்போம். அப்படியே எடு. ஓகே, பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு மீன் எடு. இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு வந்து மீன் குழம்பை காமிக்கிறேன். மட்லி மீன் வறுவல் காமிச்சிட்டேன். இப்போ அடுத்தது உங்களுக்கு குழம்பு காமிக்கிறேன். செலந்தா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். செம்மையாக குக் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வேறு மீன் காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு அருமையான மட்லி மீன் குழம்பு, மீன் வறுவல். நாளைக்கு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.